Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2025 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. நமக்கு பாத்தீங்கன்னா வித்தவுட் பெனால்ட்டியோட லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30 வரை தான் கொடுத்திருக்காங்க. டைம் கம்மியா தான் இருக்கு. பே பண்ணாதவங்க பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மே 2 வரையும் வித் பெனால்ட்டியோட கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக டேட் எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து எக்ஸாம் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டேன், கீழே வந்து ரெசிப்ட் எல்லாமே வந்துருச்சு, பட் அகைன் வந்து உள்ளே போனால் இது போல் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜே வருது, இதனால் ஏதாவது ப்ராப்ளமா அது போல் வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் பே பண்ணி உங்ககிட்ட வந்து ரெசிப்ட் இருக்குது, கீழே வந்து ரெசிப்ட் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பே பண்ணாலும் இது போல தான் வந்து அகைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ரெசிப்ட் வந்துட்டால் எந்த ப்ராப்ளமே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். நான் வந்து செகண்ட் செமஸ்டர் படிக்கும் போதே அதுக்குமே சேர்த்து பே பண்ணிட்டேன். நான் தேர்ட் செமஸ்டர்லேயே பே பண்ணிட்டேன். இப்போ ஃபைனல் செமஸ்டர் வந்துட்டு இப்போ பே பண்ணுமான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் படிக்கிற இயரில் பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் ஒரு டைம் இது ரெண்டுக்கும் நீங்கள் பே பண்ணிட்டா போதும், அகைன் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பே பண்ணாதவங்க மட்டும் இப்போ இந்த 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உங்கள் வீட்டுக்கு வரதுக்காக தான் 170 rupees கேட்குறாங்க. அதே போல் கான்வகேஷன் முடிஞ்சதும் டிகிரி சர்டிஃபிகேட் போஸ்டரில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அது ரெண்டுக்காக தான் வந்து இந்த ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. மார்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆயிரும். நெக்ஸ்ட் C25 பேட்சில் நிறைய பேர் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து சேர்ந்துருக்கீங்க. உங்களுக்கான புக்ஸ் வந்து யூனிவர்சிட்டி சைடில் சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து புக்ஸ் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டரில் யாருக்காவது புக் வராமல் பெண்டிங் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் போட்டு பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து மார்ச் மந்தே வந்து டிஸ்பேச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ புக்ஸ் வராதவங்க நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மெயில் போட்டு என்ன ஸ்டேட்டஸ் அது போல் வந்து கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா உங்கள் ஸ்டூடெண்ட் லாகினில் வந்து செக் பண்ணுங்கள், புக்ஸ் வந்து எப்போ உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் கூட ஸ்டூடெண்ட் லாகினில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை கூட ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அசைன்மெண்ட்ஸ் வந்து அனுப்புறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா டைம் வந்து முடிய போகுது. நமக்கு ஏப்ரல் 30 வரை தான் வித்தவுட் ஃபைனோட டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூன் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிக்கோங்க. நியர்பையில் இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கொண்டு போயிட்டு கூட கொடுக்கலாம். ஸோ ஏப்ரல் 30க்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஃபீஸும் பே பண்ணிக்கோங்க, அசைன்மெண்ட்ஸும் அனுப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடி கார்டு பற்றி கேட்டிருந்தீங்க. சில சென்டர்ஸில் ஐடி கார்டு மஸ்ட்னு சொல்லுவாங்க, சில சென்டரில் ஹால் டிக்கெட் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி ஐடி கார்டு அண்ட் ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.